Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs near Porur Kattupakam. Audi offer registration free. இந்த பட்ஜெட்ல நம்ம போரூர்ல சான்ஸே இல்ல. அதிமுகவினுடைய முக்குளத்தூர் தலைவர் யாருன்னா ஓபிஎஸ் தான். தேவர் பெருமகனாருடைய அந்த 5 கிலோ முகக்கவசம் இவர் இணை செயலாளராக இருந்து கையெழுத்து போட்டால் தான் வங்கி லாக்கர்லேருந்து கொடுப்பாங்க. இப்படியான ஒரு அடையாளம். அதே போல் திமுகவினுடைய ஓபிஎஸ் யாருன்னா ஐபி தான். இங்கே பல பேர் கருணாநிதியோடு அரசியல் செய்தவர்களை இப்போ மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, யார் உதயநிதியுடைய அம்மா துர்கா அம்மாவாக இருந்தாலும் சரி, பெரியசாமியிடம் யாரும் முரண்பட மாட்டாங்க. பரம்பரையாக திமுகவில் இருக்கவங்களுக்கு வந்து மரியாதையே கிடையாது. அதிமுகலேருந்து வரவங்களுக்கு தான் முக்கிய போர்ட்ஃபோலியோலாம் கொடுக்குறாங்க தான் நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை அப்படி சொல்ல, யார் எந்த கட்சியில் வந்தாலும் பெட்டிகளை யார் கொடுப்பா? பெட்டி தான் அரசியல். அப்போ பெரியசாமிக்கு ரேடுனா காய்ச்ச மரம் கரடி போடும் கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல, பெரியசாமியை திமுக தலைமை தேர்தலுக்கு பயன்படுத்த போகிறது. 1000 கோடி வச்சிருக்கிற அமைச்சர் டிரைவருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க? 20,000. நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுவான் 1 லட்சத்துக்கு, ஆனால் டிரைவருக்கு 20,000 தான். இதுதான் அவருடைய மனநிலை. அதனால் யாரும் ஐடி பணம் எடுத்துக்கொண்டு போவதை அதனால் எப்படி இவர்கள் நகர்றாங்கன்னு அவன் பார்த்துட்டு இருப்பான். அவர்கள் நகர்வதைப் போல இவர்கள் நகர்வார்கள். இதுதான் நடக்கும். இன்கம் டேக்ஸில், ஜிஎஸ்டியில், சேல்ஸ் டேக்ஸில் சில வழக்கு வரும். எந்த அதிகாரியாக இருந்து வழக்கு போட்டு 5 கோடி ரூபா ஃபைன் போட்டிருப்பான். இவர்கள் ஓய்வு பெற்றவரை, சார் நீங்களே கன்சல்டண்ட்டாக இருங்க, உங்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் தான், என்னுடைய நிறுவனத்துக்கு நீங்கள் தான் கன்சல்ட்டா, வழக்கு போட்டவரை வழக்கிலிருந்து எப்படி விடுவிக்கணும் அவருக்கு தெரியும். இதுதான் நடக்கும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் தேவராஜன். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய தமிழா பாண்டியன் அவர்கள். பாருங்கள், அவரிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு வந்து காலையில் ஏஞ்சோனே செய்தி வந்து பார்த்தீங்கன்னா, அமைச்சர் பெரியசாமி அவர்களோட வீடு மற்றும் தொடர்புடைய இடங்களில் வந்து அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று இருக்கு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, பெரியசாமி திமுகவினுடைய தென் மாவட்ட முகம், தென்பாண்டி சிங்கம்னு சொல்லுவாங்க. ஆமாம். அவருடைய மகனும் சட்டமன்ற உறுப்பினர், பழனி சட்டமன்ற உறுப்பினர், ப்ளஸ் மாவட்ட செயலாளர். அதாவது பழனி, ஆத்தூர், திண்டுக்கல், நிலக்கோட்டை 4 தொகுதிகளுக்குமான திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர். இதுதான் பெரியசாமியினுடைய கோட்டை. தேனி, பெரியகுளம், திண்டுக்கல், பழனி வரைக்கும். திண்டுக்கல் அப்போ பெரியசாமின்னு சொன்னாலுமே தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களில் முக்குளத்தூருடைய முகம். இப்போ ஓபிஎஸ் எப்படின்னா, அதிமுகவுடைய இப்போ இருக்கக்கூடிய பல ஓபிஎஸ்கள் இருக்காங்க. நத்தம் விஸ்வநாதன், அதிமுகவில் ஆர்பி உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு, முன்னாள் மாவட்ட செயலாளர் இருந்த ராஜன் செல்லப்பா, இப்படி பல பேர் இருந்தாலுமே அதிமுகவினுடைய முக்குளத்தூர் தலைவர் யாருன்னா ஓபிஎஸ் தான். நீங்கள் தேவர் பெருமகனாருடைய அந்த 5 கிலோ முகக்கவசம் இவர் இணை செயலாளராக இருந்து கையெழுத்து போட்டால் தான் வங்கி லாக்கர்லேருந்து கொடுப்பாங்க. இப்படியான ஒரு அடையாளம். அதே போல் திமுகவினுடைய ஓபிஎஸ் யாருன்னா ஐபி தான். இவர் ஒருத்தர் தான். நீங்கள் கருணாநிதி இருந்த காலத்தில் ஒரு 30-35 வருடம் இவர் வந்து ஆத்தூர் ஒன்றிய செயலாளர், யூனியன் சேர்மன். முதல்ல லா காலேஜ் ஸ்டூடெண்ட். இவர் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற காலத்தில் திமுக மாணவர் செயலாளராக இருந்து 3 ஆண்டு காலம் அந்த சட்ட படிப்பை முடிக்காமல கல்லூரியிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டவர். என்ன காரணம்? திமுகவில் மாணவர் போராட்டத்தை தலைமை தாங்கிறார், மாணவர் தலைவராக இருக்கார். இதெல்லாம் கல்லூரி நிர்வாகத்துக்கு பிடிக்கல, தூக்கி வெளியே அனுப்புகிறாங்க. அப்போது இவர் ரொம்ப துடிப்பாக. ஆமாம். அது 1980 இவர் மாவட்ட செயலாளர்.
80லே 1980 திமுகவினுடைய மாவட்ட அப்போ வந்து எம்ஜிஆர் ஆட்சி, ஆமா. ஆத்தூர் யூனியன் சேர்மன், இதுதான் இவருடைய அடையாளம். அப்போது இவ்வளவு அடையாளமான ஒரு நபர் திமுக கருணாநிதிக்கு குடும்ப சண்டை வந்தால், யோ பெரியசாமி கிளம்பி வாயா, எங்கேயா இருக்க, குடும்ப உறுப்பினர் மாதிரி கிட்டத்தட்ட. எங்கள் திண்டுக்கல்ல இருந்து அப்போ சிங்கிள், இன்னைக்கு தான் 4 ட்ராக் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம். அப்போல்லாம் 80களெல்லாம் எப்படி இருக்கும், சிங்கிள் ரோடு குண்டும் குழியுமா இருக்கும். அதில் கிளம்பி சென்னை வந்துடுவார். போய் அழகிரி போய் பாரு, சோனி கேட்க மாட்டேங்கிறேன், போய் ஸ்டாலினை போய் பாரியா, இப்போ கனிமொழியை போய் பாரியா, சொன்னோடி கேட்க மாட்டேங்கிறாங்கய்யா. இதுதான் ஐபிஎல். அப்ப இதனால தான் பல மூத்த தலைவர்களோட என்ன பிரச்சனை வந்தாலும், ஆனால் ஐ பெரியசாமி அவர்கிட்ட வந்து பெரிய ஒரு பிரச்சனையே இல்லையா சார் கட்சியில்? இதனால தான் காரணமா? அதுதான் காரணம். அது என்ன காரணம்னா, நீங்கள் பல பேர் கருணாநிதியோடு அரசியல் செய்தவர்களை இப்போ மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, யார் உதயநிதியுடைய அம்மா துர்கா அம்மாவாக இருந்தாலும் சரி, ஐ பெரியசாமியிடம் யாரும் முரண்பட மாட்டாங்க. குடும்ப உறுப்பினரையா ஏதோ பண்ணிட்டு போறாரு. இப்போ அவருக்கு என்ன வருத்தம்னா சார், அப்போ இது வந்து திரு துரைமுருகன் அந்த அளவுக்குலாம் இல்லையா சார்? துரைமுருகனை பொறுத்த வரைக்கும், துரைமுருகன் எப்படின்னு கேட்டால், துரைமுருகன் போராடி வாதாடி பணம் பண்ணுவதிலே குறியா இருப்பார். யாரு? ஐ பெரியசாமி அந்த மாதிரி இல்லை. இப்போ இல்லை, இப்போ அவருக்கு ஒரு டம்மியான போஸ்ட் தான், பெரிய போர்ட்போலியோ இல்லை, வருத்தத்தில் இருக்காரு சார். ஊரக வளர்ச்சி அவரு கூட்டுறவு கொடுத்தாங்க, அவர் தான் சார் விருப்பப்பட்டு தானே ஊரக வளர்ச்சிக்கு வாங்கினார். இல்லை, அவர் விருப்பப்பட்டு ஆதிரட நலத்துறை கேட்டாருன்னு சொல்லுவாங்க. எது ஆதிரட நலத்துறை தாங்க அவர் கேட்டார், அதனால் அவர் கொடுத்துட்டோம். திமுக திராவிட இயக்கம் எது பேசினாலும் அது என்ன இருக்கும், உண்மைக்கு புறம்பானதாக இருக்கும். அவர் கருணாநிதி காலத்தில் அரசியல் பண்ணவர் பிடபிள்யூ கேட்குறாரு, ஏவா வேலு எப்போ திமுக வந்தார், ஏவா வேலு எப்போ திமுக வந்தார், செந்தில் பாலாஜி எப்போ திமுக வந்தார், இவர்களுக்கு இவர் எப்போ வந்தார், முத்துச்சாமி எப்போ வந்தார், இவர் தான் ஆயுத நலத்துறை கேட்டார், அதனால் தள்ளி விட்டான்னு சொல்கிறதெல்லாம் நகைப்புக்குரியதாக இருக்குது. அவர் தனக்கு இன்னும் 21 ஆட்சிக்கு வந்த பிறகு தனக்கு ஒரு நல்ல போர்ட்போலியோ கொடுக்கல, இன்னும் வருத்தத்தில் இருக்கார். பரம்பரையாக திமுகவில் இருக்கவங்களுக்கு வந்து மரியாதையே கிடையாது, அண்ணா திமுகலேருந்து வரவங்களுக்கு தான் முக்கிய போர்ட்போலியோலாம் கொடுக்குறாங்கன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, அப்படி சொல்ல, யார் எந்த கட்சியில் வந்தாலும் பெட்டிகளை யார் கொடுப்பா? பெட்டி தான் அரசியல். அதிமுக திமுக அரசியல் இல்லை, பெட்டி. மூட்டையாக பெட்டி யார் கொடுக்குறாங்களோ அதுதான் அவர்கள் தான் முன்னுக்கு வர முடியும். செந்தில் பாலாஜி கொடுத்தாரு, ஏவா வேலு கொடுத்தாரு, பொட்டி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. எதுக்கு மரியாதை? காந்திக்கு தான் மரியாதை. பணத்துக்கு தான் மரியாதை. சீனியர் ஜூனியர் அதெல்லாம் கிடையாது. பச்சைமுத்து எம்பி ஆனார் திமுகவில், என்ன பெரிய தியாகியா? இல்லை பல கோடி தொண்டன் இருக்காரா? என்ன அவர்கிட்ட என்ன இருக்கு? பெட்டி இருக்கு. இப்போ அதுதான் ஐ பெரியசாமிக்கு, நான் பெட்டியும் கொடுக்க வேண்டாம், நான் அதிகாரத்துக்கு வர வேண்டாம், இருக்க வரைக்கும் போதும். அதனால் மகன் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார். இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, திமுக இப்போ இவரை சில ஆட்கள் எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பணம் கொடுத்தா போய் சேராது, எங்கே கடைசி வரைக்கும் போய் சேராது. அப்போது ஐ பெரியசாமியை பொறுத்தவரை நம்பிக்கையான நபர். அதை திமுகவினுடைய தேர்தல் பணம் முழுக்க ஐ பெரியசாமி வழியாக ஒரு 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பணம் பட்டுவாடா பண்ணுவதற்காக நம்பிக்கையாக பெரியசாமியை தேர்ந்தெடுக்கிறாங்க. பணம் கைமாறுகிறது. இதை யார் தெரிஞ்சுக்கிறா? உளவுத்துறை மூலம் மத்திய அரசு தெரிந்த பிறகு ஐ பெரியசாமியினுடைய சுற்றம் சூழ, நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஐடியை பொறுத்த வரைக்கும் 1 மாத காலம் 2 மாத காலம் என்ன பண்ணுவாங்க? புலனாய்வு பண்ணுவாங்க. ஃபோன் ஒட்டு கேட்கப்படும். 2வது அவர்களை ரகசியமாக கண்காணிப்பாங்க. எத்தனை பினாமிகள் இருக்கிறார்கள், எத்தனை ஒப்பந்தக்காரர்கள் கான்ட்ராக்ட் இருக்காங்க, எத்தனை குவாரி ஓடுது, இதெல்லாம் பட்டியல் எடுப்பான். இந்த பட்டியல் வந்த பிறகு தான் என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய வேலையை ஆரம்பிப்பாங்க. ரெய்டு. அப்போ ஐ பெரியசாமிக்கு ரெய்டுனா காய்ச்ச மரம் கரடி போடும் கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல, ஐ பெரியசாமியை திமுக தலைமை தேர்தலுக்கு பயன்படுத்த போகிறது. இதுதான் கான்செப்ட். அப்போது எங்கே ஐ பெரியசாமி பொறுத்த வரைக்கும் கட்சி விசுவாசி, எந்த காலத்திலையும் கட்சிக்கு எதிராக போக மாட்டார்.
கருணாநிதி குடும்பத்துக்கு எதிராக போக மாட்டார், ஸ்டாலினுக்கு எதிராக போக மாட்டார், அமைதியாக போயிடுவாரே தவிர கொடுத்த பணத்தை எங்கே கொண்டு சேர்த்துவார்? தொண்டர்களிடம் கொண்டு போய் சேர்த்துவார். இரண்டாவது, 6வது முறை அவர் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், தமிழ்நாட்டில் அதிக வாக்கு ஜெயிச்சவர். அப்போ திமுகவினுடைய அந்த கணக்கு சரியா இருக்கா? நம்பிக்கை இல்லாதவற்றை எப்படி திமுக நம்புவான்? திமுக இருக்கிறதுலேயே நல்ல ஆள் யார், கொடுத்த காசை கரெக்டாக யார் கொண்டு போய் சேர்த்துவா, கொடுத்த காசை எடுக்காத ஆள் யார், இப்படியெல்லாம் ஒரு பெரிய கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க. இந்த கணக்கின் அடிப்படையில் தான் தென் மாவட்டங்களில், தென் பகுதியில் ஐபி தான் நமக்கு கரெக்டான ஆள். எத்தனை பெட்டியை கொடுத்தாலும் இப்போ ஒரு தொகுதிக்கு 2 லட்சம் வாக்கு திமுகவுடைய டார்கெட், ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா. விஷன் 200ன்னு ஒரு ஒரு திமுகனுடைய ஐடி விங் ஒரு இது வச்சுருக்கா, ஒரு மோட்டிவ் வச்சுருக்கா, அதை ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா. சரி சார். நான் 2 லட்சம் ஓட்டுக்கு 40 லட்சம் ரூபா. கட்சிக்காரனுக்கு பூத்து கமிட்டிக்கு 10 கோடி ரூபா, 50 கோடி ரூபா. 200 தொகுதிக்கு 10,000 கோடி. இதுதான் திமுகவினுடைய விஷன் 200. யாரையும் நம்பல அவங்க, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எதையும் நம்பல. இந்த பணம் போய் சேர்ந்தா உதயசூரியனுக்கு என்ன வந்துடும்? ஓட்டு. இந்த விஷன் 200னுடைய ஒரு வேலை திட்டம் தான் ஐபி. இப்போ ஐபியை நோக்கி, ஐபின்னா இன்டெலிஜென்ஸ் பூரோ, மத்திய ஐபி திண்டுக்கல் ஐபி நோக்கி வருவதற்கு, ஐடி வருவதற்கு இதுதான் காரணம். ஆனால் இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கருப்பு பக்கமும் இவர் மேலே என்னன்னா, இவருடைய மகள் இந்திரா ஒரு கொலை குற்றவாளி சிறையில் இருந்தவர். ஆமாம், கூலிப்படையை வைத்து ஒரு கொலை செய்துட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் ஜமால் முகமதுன்னு ஒரு மதுரை தல்லாகுளத்துக்கு பக்கத்தில் ஒரு முஸ்லீம் ட்ரஸ்ட்டு ஒரு 1.5 ஏக்கரா ஜெயிலுக்கு பக்கத்திலே, மத்திய மதுரையில் 30 கோடிக்கு போயிடும். இது எப்போ? ஒரு 2012 5 வருஷம் ஆச்சு. அந்த இடத்த மகள் இந்திரா கூலிப்படையை வச்சு ஜமால் முகமதியோட அந்த நிலத்தை கேட்குது. அந்த தர மறுக்கிறார். மற்ற திமுக அறக்கட்டளை உறுப்பினர்கள் பூரா காசை வாங்கிட்டு கொடுக்குறான். அப்போ என்ன பண்ணுது இந்த அம்மா? அவன்லாம் கொடுத்தாரா, நீயே கொடுக்க எதிர்ப்பு தெரிவிக்கிற? அவனை ரகசியமாக கடத்தி கூலிப்படையை வச்சு, பூங்குடின்னு ஒரு பெண்ணை பழக வச்சு, இப்போ பாலியல் ரீதியாக பலவீனப்படுத்தி அவரை கடத்தி, ஜோசியம் பார்க்குறன்னு கடத்தி, குற்றாலம் கொண்டு போய் அவரை அடித்து, கையை காலை கட்டி அடித்து உதைத்து, அவர்கிட்ட இருக்கிற நிலத்தின் அவருடைய ரைட்ஸை பூரா வாங்குறாங்க. அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். எதிர்ப்பு தெரிவித்ததில் கூலிப்படையால் கொல்லப்படுகிறார். இந்த கூலிப்படைக்கு யார் பேரில் அந்த இடம் கரையுமாகுதுன்னா, இந்திரா பேரில் கரையுமாகுது. இந்திரா பேரில் கரையுமாகுது. இதில் இந்திரா, உமாராணி, பழனிவேல் 3 பேர் பேரில் கரையுமாகுது. இது கூலிப்படையாக இருந்தவர்கள் சங்கர், பாலமுருகன், மாரிமுத்து, மகேந்திரவர்மன். இது ஐபி மீது உள்ள ஒரு கருப்பு பக்கம். இது சிறுபான்மையினர் மத்தியிலையும் பெரும்பான்மையினர் மத்தியிலையும் பெரியசாமி கூலிப்படையை வைத்து மகள் அந்த ஜமால் முகமது கொலையில் சிறைக்கு அனுப்பப்படுகிறார். இது 1 மாத காலம் 2 மாத காலம் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. அப்போ ஜெயலலிதா முதலமைச்சர். இது யார் கவனத்துக்கு போகுது? ஜெயலலிதா கவனத்துக்கு போகுது. ஒரு கொலை கேஸ் எஃப்ஐஆர் போடுவதற்கு, அமைச்சர் மகளை சிறையில் அடைப்பதற்கு யார் தேவைப்படுறா? முதலமைச்சர் தேவைப்படுகிறார். அப்போ அந்த வழக்கில் கற்பக விநாயகம், அந்த நீதியரசர், அவரு சரியான சட்ட நடவடிக்கை எடுத்து சிறையில் அடைத்தார். இப்போ இந்த ஐபியினுடைய கருப்பு பக்கம் என்பது, நீங்கள் வெள்ளை பக்கம் திமுக நம்புது, கருப்பு பக்கம் கூலிப்படையை பண்ணை வீட்டிலே வச்சுருக்கார். நம்ம மகேந்திரன் சண்முகவேலை வெட்டி கொண்டார்ல, அந்த கூலிப்படை எங்கே இருந்தான்? மகேந்திரன் வீட்டிலே இருந்தான். அதே போல தான் ஐபியை பொறுத்த வரைக்கும் வெள்ளை பக்கம் நல்லா இருக்கு, கருப்பு பக்கம் இருட்டாக இருக்கிறது. அப்படி பார்த்தா கூட அதுக்கப்புறம் ஒரு 2 தேர்தலை சந்திச்சிட்டாரு சார். இப்போ 3வது தேர்தலை சந்திக்க போறாரு. அதுலேயும் வெற்றி தானே சார் பெற்றிருக்காரு. இதுல எந்த தாக்கமும் இல்லையே. ஆமாம், மகேந்திரனும் அமைச்சர் ஆயிடுவார், எம்பியா இருந்தார். எங்க கூலிப்படை வைத்திருந்த மகேந்திரா 2014 என்னவா இருந்தார்?
எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர். இப்போ அவர் எம்எல்ஏ. இனி அடுத்த தேர்தல் என்ன ஆயிடுவார்? மந்திரி ஆயிடுவார். அப்போ மகேந்திரனே மந்திரி ஆகிற போது ஐபி மந்திரி ஆகல. ஒரு பெரிய மக்கள்கிட்ட எந்த கோபமும் இல்லை, தாபமும் இல்லை. சரி சார், இப்போ திரு ஐ பெரியசாமி மேலே ஒரு இடி ரைடு வருது. இதுக்கப்புறம் எந்தெந்த அமைச்சர்கள் டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்கு? ஏன்னா அவங்களுக்கும் திமுக மேலே விசுவாசமாக தான் இருக்காங்க. அவங்க மேலேயும் இந்த இடி ரைடு வருமா அடுத்த கட்டத்தில்? ஏன்னா எலெக்ஷன் இன்னும் 6 மாதம் தான் இருக்கு. இல்லை, இது நம்ம ஜோசியம்லாம் இதை பார்க்க முடியாது. திமுக தலைமை எங்கு பெட்டிகளை நகர்த்துகிறதோ, எங்கே பெட்டிகள் நகர்த்தப்படுகிறதோ, இல்லைன்னா இப்போ திமுக அமைச்சர்களை பல பெட்டி திமுக தலைமை கொடுப்போம். அந்த அளவுக்கு பெட்டி இருக்குது. இந்த பெட்டி எப்படி தேர்தலுக்கு எந்த முகாம்களில் அது குவிக்கப்படுகிறதோ, எந்த தலைமை, இப்போ நேரு இருக்கார், ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, இப்படி குறிப்பிட்ட நபர்கள் தான். இவர்களுடைய நடவடிக்கைகளை பொறுத்து தான் பாய்மை தவிர நீங்கள் கைல்வெளி செல்வராஜ் வீட்டுக்கெல்லாம் போகாது. கைல்வெளி செல்வராஜ் என்ன இருக்கும்? இப்போ தான் தமிழ் மந்திரியாக இருக்குது. ஆதி திராவிட நலத்துறை ஏதோ ரேஷன் அரிசி ஹாஸ்டலுக்கு போடுற காசை வாங்கி வச்சுருக்கு. அப்போது இது பெரிய முதலைகளை நோக்கி, முதலைகள் எப்படி நகர்றான்னு நீங்கள் யார் பார்த்துட்டு இருப்பா? உளவுத்துறை பார்த்துட்டே இருக்கும். அப்படி நகர்த்துகிற பொழுது எது நகரும்? ஐடி நகரும். அதுதானே தவிர இது ஜோசியம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இந்த ஐடி வந்த உடனே யார் விழித்துக் கொள்ளுவா? திமுக தலைமை விழித்துக். அதுதான் சார், அவங்களும் ப்ரிப்பேர்டாக தானே சார் இருப்பாங்க. ஏன்னா திமுக தலைமையும், ஏன்னா இது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், எப்படியும் ஒரு இடியோ ஐடியோ யாரோ வரதான் போவாங்க. இதில் அவங்க எல்லாமே ப்ரிப்பேராக தானே சார் இருப்பாங்க. பயந்த மாதிரி தெரியலையே சார்? இல்லைங்க, பயப்படலினாலும் பணம் பறிபோவதை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஐடி வந்துன்னா ஏதோ 5 லட்சம் 10 லட்சம் எடுக்க மாட்டான். எவ்வளோ எடுப்பான்? கோடிக்கணக்கு எடுப்பான். அப்போ கொள்ளையடிச்ச பணம் பறிபோவதை நீங்கள் 1000 கோடி வச்சிருக்கிற அமைச்சர் டிரைவருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க? 20,000. நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுவான் 1 லட்சத்துக்கு. ஆனால் டிரைவருக்கு 20,000 தான். இதுதான் அவருடைய மனநிலை. அதனால் யாரும் ஐடி பணம் எடுத்துக்கொண்டு போவதை அதனால் எப்படி இவர்கள் நகர்றாங்கன்னு அவன் பார்த்துட்டு இருப்பான். அவர்கள் நகர்வதை போல இவர்கள் நகர்வார்கள். இதுதான் நடக்கும். சார், இந்த டாஸ்மாக் கேஸில் கூட ரத்தீஷ் மேலே அவங்க இடி வரப்போ என்ன பண்ணாங்கன்னா சீல் பண்ணாங்க. அது வேணால் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் இடியை கண்டிச்சாங்க கோர்ட்டு. அதே நடவடிக்கை தான் இப்போ இன்றைக்கும் இடி பண்ணியிருக்கு. அமைச்சரோட வீடு, எம்எல்ஏ ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா பூட்டினதெல்லாம் உடச்சி உள்ளே போய் ரைடு பண்ணியிருக்காங்க. இதனால் வழக்கு போட்டிருக்காங்க சார், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது திரும்ப இடி இதில் போக்க மாற்றிக்கிற மாதிரியே தெரியலையே சார் அவங்க போக்க? இல்லை, இடி வேலை செய்வாங்க, அமைச்சர் வேலை செய்வாங்க. இப்போ நீங்கள் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அமலாக்கத்துறையில் ரொம்ப சீனியர் அதிகாரி ஓய்வு பெறாருல, அவர் தான் இவர்களுக்கு ஆலோசகர். யாருக்கு? இடியால் இன்றைக்கு ரெய்டு பண்ணப்படுகிற இந்த டவுசர் பாய்ஸ், ரத்தீஷை போன்ற நபர்களுக்கு யார் ஆலோசகர்? சீனியர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் தான் பல இடங்களுக்கு ரகசியமாக ரைடு பண்ணியிருப்பார். அவர் தான் பல ஆட்களுடைய குரல் வலையை நசுக்கியிருப்பார். குரல் வலையை நேரில் பிடிச்சி நசுக்கிறது இல்லை, அவருடைய பொருளாதார குரல் வலையை. அவர் தான் யாருக்கு ஆலோசகர்? ரத்தீஷ் போன்ற ஐபி போன்றவர்களுக்கு ஆலோசகர். அப்புறம் எப்படி இருக்கும்? நீங்கள் அப்போ தகவல் கசிஞ்சிருச்சு. தகவல்லாம் தகவல் கசியெல்லாம் சொல்ல முடியாது. அதாவது நடவடிக்கை இருக்கமாக தான் இருக்கு. போன பிறகு இதிலிருந்து எப்படி தப்பிப்பது? யார் ஐடியா கொடுப்பா? ஓய்வு பெற்ற அதிகாரிகள். ஏன்னா ஓய்வு பெற்ற அதிகாரிகளோட வேலை பார்க்குறவங்க எஃப்ஐஆர் போட்டிருப்பான், வழக்கு போட்டிருப்பான். இந்த ஓய்வு பெற்ற அதிகாரிகள் ஒரு 65 வயசு இருக்குல்ல, இவர்கள் 55 வயசு அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது இவர்கள்ட்ட ஜூனியராக இருக்காங்கல்ல, அந்த ஜூனியர் தான் இப்போ சீனியராக இருப்பான். இவர்களுடைய மூளை தான் அவர்களுக்கு. அப்போது கற்றுக் கொடுத்த குரு எப்படி தன்னுடைய வேலையை சில இன்கம் டேக்ஸில், ஜிஎஸ்டியில், சேல்ஸ் டேக்ஸில் சில வழக்கு வரும். எந்த அதிகாரியாக இருந்து வழக்கு போட்டு 5 கோடி ரூபா ஃபைன் போட்டிருப்பான். இவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு, சார் நீங்களே கன்சல்டண்ட்டாக இருங்க, உங்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் தரேன், என்னுடைய நிறுவனத்துக்கு நீங்கள் தான் கன்சல்ட்னா
வழக்கு போட்டவரை வழக்கிலிருந்து எப்படி விடுவிக்கணும் அவருக்கு தெரியும். இதுதான் நடக்கும். காலகாலமாக இதுதான் நடக்குது. இதுதான் இந்த கூத்து பூரா இந்தியாவில் தாங்க. இந்த கூத்து பூரா. அப்புறம் எப்படி சார் ஊழல் ஒழியும்? ஊழல் எந்த காலத்தையும் ஒழியும். ஊழல் ஒழின்னு நீங்கள் தான் நம்பிட்டு இருக்கீங்க. ஊழலும் இந்தியாவும் ஒழியாது, ஊழலும் ஒழியாது. இந்து மதம் இருக்கிற வரைக்கும் ஊழல் இருக்கு. அதாவது இன்னைக்கு நடந்த இந்த ரெய்டு வந்து பார்த்தீங்கன்னா, திரு ஐ பெரியசாமி வந்து கடந்த ஆட்சி காலத்தை 2006-11 திமுக ஆட்சி காலத்தை வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்காரு. அப்போ முன்னாள் முதல்வர் மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்களோட பாதுகாவலர் அவருக்கு வந்து வீடு ஒதுக்குறதுல தான் வந்து ஒரு முறைகேடு நடந்திருக்கு. இந்த கேஸ் வந்து குவாஷ் ஆகிடுச்சே சார். திரும்பவும் இதில் இருந்து எடுத்து என்ன இடி இதில் பார்க்க போகிறாங்கன்றது புதுசாக தெரியல. அதாவது ஒரு அச்சுறுத்தல் தான். ஈடியும் ஐடியும் எப்பவுமே ஒரு அச்சுறுத்தல் தான் இருக்குமே தவிர இதால் யாரும் பாதிக்கப்பட்டவர்களே இல்லை. ஏன் பாதிக்கப்பட்டவங்கன்னா, ஐடி இடிக்கு மேலே நீதிமன்றம் ஒன்று இருக்குது. நீதிமன்றத்திற்கு இப்போ போனால் இவர்களுடைய அவசரமாக கிளம்பி வர்றாங்கல்ல, இவர்களுக்கு தயாரிப்பு கிடையாது. இந்த அதிகாரிகள் இந்த பண முதலைகளை நோக்கி வருவதற்கு அவசரமாக கிளம்பி வர்றது. இந்த வழக்கு நிற்கணும். அதாவது ஒரு கொலை நடந்துருச்சுன்னா நீங்கள் அந்த டிசி என்ன பண்ணுவார், இந்த கொலையில் குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும். அதுக்கு யாரை தேடுவார்னா, அவர் ஜூரிஸ்டிக்ஷனில் நல்ல எஃப்ஐஆர் போடுறது யார், நல்ல சார்ஜ்ஷீட் போடுறது யார், பழைய ஆள் ரிட்டையர்ட் ஆகிற ஆள் யாராவது இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, அவரை போய் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வருவாங்க. அவர் தான் உட்கார்ந்து இரவு பகலாக என்ன போடுவார், ஒருவரை குண்டாசு அடைச்சாலும் சரி, ஒருவர் மேலே என்எஸ்ஏ போட்டாலும் சரி, நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் போட்டாலும் சரி, எஃப்ஐஆர் போட்டாலும் சரி, கொலை கேஸில் இங்கே இத்தனை பேர் இருப்பாங்க, அவர் தேடி எங்கே போய் கொண்டு வருவார். அதே தான் இப்போ இந்த வழக்கு. பல வழக்கில் நீர்த்து போகிறதுக்கு காரணம் அவசரமாக அள்ளி தெளிப்பிட்டு கோர்ட்டில் கொண்டு கொடுத்தா கோர்ட்டு உடனே காசு கொடுத்துரும். அதே போல தான் இதுவும். நன்றி சார். நன்றி, வணக்கம்.